மாயே விஷ்ணுமயே மாயா மாயா விஷ்ணு மாயா. அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே, நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. மாயன் மயம் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாயன் மயம் மூலம் ஒவ்வொரு தமிழ் மாத பலன்களை எல்லாம் இறையர்களாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் குறித்து சொல்லி வருகிறேன். அந்த வகையில பார்க்கும் பொழுது மார்கழி மாதம், மாதங்களை நான் மார்கழி என்று மாதவன் சொன்ன அற்புதமான ஒரு காலம். காலம் செய்வது போல கடவுளும் செய்ய மாட்டார் என்பார்கள். காலம் தானே நம் வாழ்வை தீர்மானிக்கின்றது. ஒவ்வொரு கட்டமே நம் வாழ்வில் பெரும் போராட்டத்தை தானே சந்தித்து வந்தோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த மார்கழி மாதத்தில் அடியெடுத்து வைக்கின்றோம். இந்த மார்கழி மாதம் எவ்வாறு இருக்கும், அதாவது இந்த ஒவ்வொரு காலகட்டத்தையும் சோழி பிரசனத்துல சனி பகவானையும் குரு பகவானையும் வைத்தேன நகர்த்திக்கிட்டேன். அந்த வகையில பார்க்கும் பொழுது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வக்ரமாகி வக்ரம் நிகழ்த்தி ஆகிவிட்டார். தனுசுவை பொறுத்த வரைக்கும் அதாவது சகாய சனியாக இருந்தவர் அர்த்தாசிரம சனியாக மாறி அந்த அர்த்தாசிரம சனியிலிருந்து திரும்பவும் சகாய சனியாக மாறிவிட்டார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இவன் கொடுத்தால் இவன் தடுப்பான், இவன் தடுத்து விட்டால் யார் கொடுப்பான் என்கின்ற ஒரு நிலைதான சனி. சனி பகவானால ஒரு நற்பலனை ஒரு பெற முடியாத ஒரு காலகட்டத்துல இப்ப சனி பகவான் சகாய சனியாக வந்திருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எவ்வாறு இருக்கும். அதே நேரம் பாத்தீங்கன்னா விருச்சிகத்திலிருந்து தனுசுவை நோக்கி அற்புதமான 3 கிரகங்கள் நகர்ந்து விட்டன. புதனாகட்டும், கடத்திரகாரகன் சுக்கிரனாகட்டும், செவ்வாயாகட்டும், ஒரு எல்லா கிரகங்களும் ஒரு கூட்டி இருக்கின்ற ஒரு அற்புதம். இது எவ்வாறு இருக்கும் இந்த மார்கழி மாதம் பார்க்கலாம். தனுசில் இருக்கக்கூடிய மூலம், தனுசில் இருக்கக்கூடிய போராடம், தனுசில் இருக்கக்கூடிய உத்திராடம் 1ஆம் பாதம், தனுசு ராசி அன்பர்களே, சனி பகவானால் எந்த காலத்திலும் எந்த நிலையிலும் முழுமையான நற்பலனை பெற முடியாமல் போராடித்தான் போய்விட்டீர்கள், கலங்கித்தான் போய்விட்டீர்கள். கவலையே பட வேண்டாம். ஒரு அருமையான சந்தர்ப்பம், அற்புதமான சந்தர்ப்பம், ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை இந்த மார்கழி மாதத்துல தனுசு ராசிக்கு சனி பகவான் தர போகின்றார். தனுசுவை பொறுத்த வரைக்கும் அர்த்தாசிரம சனியாக இருந்து மனித வாழ்வை உங்களுக்கு புலப்படுத்தினார். பணம்னா என்ன, வாழ்க்கைனா என்ன, நண்பன்னா யாரு, மனைவினா யாரு, கணவன்னா யாரு, உறவுன்னா என்ன என்பதை அழகான ஒரு பாடமாக நடத்தி நகர்ந்து விட்டார். இப்ப பாத்தீங்கன்னா அவர் சகாய சனியா வந்திருக்கார். அவர் சகாயம் செய்யலன்னா இப்படி இருந்தால் போதும். மனமும் உடலும் தவறான பாதையை நோக்கி செல்லாமல் இருந்து விட்டாலே சனி பகவானுடைய சகாயம், இவர் சகாயம் கிடைத்து விட்டாலே போதும். இவர் கொடுப்பதை யார் தடுக்க முடியும்? அந்த வகையில் பார்க்கும் பொழுது புதன் ராசிக்கு 12ஆம் இடத்துல எதிர்பாராத தனவருவை தருவார். இதுவரை வெறுத்து ஒதுக்கி இவர்களுடன் நெருங்கி வருகின்ற அற்புதமான தருணம். பகைவன் கூட மகுடி கேட்ட நாகம் போல் பதுங்கி சென்று விடுவார். எதிரிகள் என்று சொல்லக்கூடியவை யாரும் இல்லாத ஒரு அற்புதமான நிலை. மறைமுக எதிரிகளும் இந்த காலகட்டத்தில் மறைந்து விடுவார்கள். சிலர் எல்லாம் குடும்பத்தை விட்டு, இடத்தை விட்டு, தொழில் ரீதியா சில இடங்களுக்கு சென்று தங்கி இருப்பார்கள். அந்த நிலை மாறும். தொழில ஒரு நிலை இல்லாத ஒரு தன்மை, தொழில நிலை இல்லாமல், நிம்மதி இல்லாமல், மனதுக்கேற்ற தொழில் கிடைக்காமல் போராடிய காலம் மாறுகின்ற ஒரு அருமையான தருணம் இதுதான். காரணம் பாத்தீங்கன்னா 12ஆம் வீட்டுல ராசி கொள்ளும் கடத்திரகாரகன் சுக்கிரன். கணவன் மனைவி உறவு பலப்படும். சிலருக்கெல்லாம் திருமண யோகம் கிட்டும். நீண்ட காலமாகியும் திருமணம் ஆகவில்லையே, விதியோ வினையோ என்று கலகியவருக்கு எல்லாம் ஒரு நல்ல திருமண யோகத்தம் கிடைப்பதற்கான அமைவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை. அதே நேரம் தொழில் சரிபடையும். குறிப்பா பாத்தீங்கன்னா யோகக்காரகன் என்று சொல்லக்கூடிய ராகு ராசிக்கு 3ஆம் இடத்துல தொழில் மூலமாக லாபத்தையும் மனதுக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியும் தருகின்ற சூழ்நிலையை ராகு இந்த மார்கழி மாதம் தனுசு ராசிக்கு அமைத்து தருகின்றார். ராகுவை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 3ஆம் இடத்துல தொழில்கள் மூலமாக சொன்னீங்களவா லாபம் மட்டுமல்ல, நிம்மதி மட்டுமல்ல, ஒரு மதிப்பும் மரியாதையும் தருகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். குறிப்பா பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல குரு, திருமண சுபகாரியங்கள் நடக்கும். அந்த சுபகாரியங்கள் பொறுத்த வரைக்கும் காதல் திருமணமா இருக்கலாம், பெரியவங்க பார்த்து வைத்த திருமணமாக கூட அமையலாம். அதே நேரம் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையும் அமையும். காலம் கடந்து கொண்டே போய்கின்றது.
திருமணமாகி ஒரு புழு பூச்சி கூட இல்லையே என்று உறவினர்கள் மத்தியில ஒரு கேள்விக்குறியை நம்ம மேல் தொடுத்தவர்களுக்கெல்லாம் ஒரு விடை தருகின்ற அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். 9ஆம் வீட்டுல பாத்தீங்கன்னா ஞானகாரகன் என்று சொல்லக்கூடிய கேது. கேதுவை பொறுத்த வரைக்கும் வெளியூர் பயணங்களில் சென்று வெற்றியை பெறுகின்ற அருமையான சந்தர்ப்பம். வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ சென்று ஒரு காரியத்தை நடைபெறுத்துக்கிட்டா கடுமையான போராடிய உங்களுக்கு அந்த நிலை மாறி இறுதி வெற்றி உங்கள் கைவசப்படுகின்ற அற்புதமான ஒரு காலம் கேதுவினால தனுசு ராசிக்கு கிடைக்கும். குறிப்பா பாத்தீங்கன்னா உடல்நிலையில கவனம் செலுத்தவும். ஆத்மகாரகன் பிதிர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் 12 மற்றும் 1ஆம் இடங்கள்ல பலவீனம் இருப்பதனால யாரையும் எளிதில் நம்பிவிட வேண்டாம். அதிக முதலீடோ இல்ல அவசரப்பட்டு ஒரு முயற்சியோ இல்ல முன்ஜாமீன் கொடுப்பதோ பிற நலனுக்காக உங்கள் நலனை கெடுத்துக் கொள்ள வேண்டாம். தான் உண்டு தன் வேலை உண்டு இருப்பது இந்த காலகட்டத்தில் சிறப்பு. சகோதர சகோதரிகளால ஒரு பெருமையும் சந்தோஷமும் ஏற்படும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பலவீனமாக காணப்படுவதனால கொஞ்சம் முன்கோபம் வரும். சில சில எரிச்சல்கள் வரத்தான் செய்யும். எதிர்கால நலனை கருதி அதை இருந்து நீங்களே விலகி கொள்வது சிறப்பு. காரணம் பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தொழிலாகட்டும் வாழ்வாகட்டும் குடும்பமாகட்டும் அந்த கோபத்தை பொறுத்தவரை எளிதில் வந்துவிடும். அந்த முடுக்குனா ஒரு கோபம் வந்துருங்க. ஆனா அந்த கோபத்தினுடைய விளைவு நீண்ட காலம் நம்முடைய வாழ்வை பாதிக்கும். கவனமாக இருந்து விடுங்க. அந்த கோபம் வருவதற்கான சூழ்நிலை அமைந்தாலும் கூட அதுக்கு காரணம் செவ்வாய் பலவீனமாக இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருந்து விடுங்கள். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா வக்ரகதியில பாத்தீங்கன்னா குரு பகவான் அதே நேரத்துல குருவை பொறுத்த வரைக்கும் அனுகூலமாக இருக்கின்றார். சனி மட்டுமல்ல குருவும் அனுகூலமாக இருப்பதனால ஒரு நல்ல யோகமான மாதமாக ஒரு நற்பலன் தரக்கூடிய ஒரு மாதமாக பிரச்சனை இல்லாத ஒரு மாதமாக நிம்மதி தரக்கூடிய ஒரு மாதமாக அமையும். குறிப்பா பார்த்தோம்னா முக்கியமா சொல்லும் ஜென்மராசியில பாத்தீங்கன்னா ஆத்மகாரகன் பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் கூட்டு சேர்க்கை சில மருத்துவம் சார்ந்த எதிர்பாராத சில விரைய செலவுகள் வர இருப்பதனால கவனமாக இருங்கள். வண்டி வாகனங்களில் செல்வதாக இருந்தாலும் இரவு நேர பயணங்களாக இருந்தாலும் சரி அறிமுகம் இல்ல மனிதர்களோடு பழகும் பொழுது கொஞ்சம் கவனமா இருந்து விட்டாலே இந்த மாதம் அற்புதமான மாதம். திரும்பவும் ஒரே ஒன்று சொல்றாங்க இந்த மார்கழி மாதம். அதே பாத்தீங்கன்னா இந்த முதலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா எதிர்பாராத தனவரவு பணவரவை தருவார். பிரச்சனையாக இருந்து வந்த வாழ்வுட அந்த பிரச்சனைகளை நீக்கி நிம்மதி தரும் அருமையான சந்தர்ப்பங்க. எல்லா கிரகங்களும் உங்களுக்கு நன்மை சிற காத்திருக்கின்றன. அதே நேரம் பார்த்தீங்கன்னா சூரியனும் செவ்வாய் மட்டுமே அந்த கூட்டு சேர்க்கை இருப்பதனால கொஞ்சம் கவனமா இருந்து விட்டாலே போதும். பொன் வைக்கும் இடத்தில் பூ வைப்பது போல நல்ல மாற்றங்களை தொழில வாழ்க்கை அமைவதற்கு ஒரு அற்புதமான ஒரு தருணம் காலம் இந்த மார்கழி மாதம் தனுசு ராசிக்கு. அதே நேரம் தெய்வ பலம் கொஞ்சம் குறைவது போல் தோன்றுகின்றது. காரணம் நிறைய இழப்புகளையும் மனரீதியா பாதிப்புகளையும் சந்தித்து வந்தவங்களுக்கு தெய்வ நம்பிக்கையும் நகர்ந்து விடுமோ என்று கவலை ஏற்படாதீங்க. காரணம் என்னன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கலங்கி நிற்கும் போது மட்டும் கடவுளை நெருங்குவதில்லை. அந்த வகையில இந்த மார்கழி மாதத்துல அருகில் உள்ள பெருமாளுடைய ஆலயம் சென்று ஒரு தேங்காய் வாங்கி 2ஆக உடைத்து தாயார் சன்னிதியில நெய் நிரப்பி தீபம் ஏற்றி வழிபடுங்கள். அற்புதமான யோக பலனை கிடைக்கும். அந்த சொன்ன நிலவா செவ்வாய் சூரியன் தருகின்ற அந்த கெடுபலனை நற்பலனாக மாற்றுகின்ற ஒரு அற்புதமான தருணம் இந்த மார்கழி மாதம். அதே நேரம் சனி பகவான் தனுசுராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவானால எந்த விதமான நற்பலையும் பெற முடியாத ஒரு காலகட்டம். அந்த நிலையை மாறுகின்ற ஒரு அருமையான தருணம் இதுதானே. அப்ப சனி பகவான் பாதத்தை கெட்டியா பிடிச்சுக்கணும்ல. அந்த மாதிரி பார்க்கும்போது திருத்தணி பாத சனீஸ்வரர் ஆலயம் சென்று ஒரு தேங்காய் வாங்கி 2ஆக உடைத்து நீரை வெளியேற்றி நல்லெண்ணெய் நிரப்பி தீபம் ஏற்றி மனமுருக பிரார்த்தனை செய்தீர்களானால் தனுசுராசியை பொறுத்த வரைக்கும் அர்த்தாசிரமம் சனியாக இருந்தவர் இப்ப சகாய சனியாக மாறிவிட்டார். கவலைப்பட வேண்டாம்.